எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மரணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். இந்த பெண் போன வருஷம் இறந்துருக்காங்க. அதாவது 12th டிசம்பரில் இறந்துருக்காங்க. இது எப்படி இந்த மரணம் நிகழ்ந்துச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா இது ஒரு ஜாதகம், உண்மையான ஜாதகம். அவங்க இறந்ததுக்குரிய டேட்டும் போட்டிருக்கேன், அவங்க பெர்த் டேட்டும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் அது எல்லாத்தையுமே நீங்கள் சாஃப்ட்வேரில் லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எதுவுமே பொய் கிடையாது, எல்லாம் உண்மையான விஷயந்தான். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் லக்னாதிபதி 6ஆம் அதிபதி தசாவில் மரணம் ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். அதாவது ஒரு ஜாதகத்தில் மரணம் ஏற்படணும் அப்படின்னா அஷ்டமாதிபதி திசை நடக்கும்போது மரணம் ஏற்படலாம். மாரகாதிபதி திசைன்னு சொல்லக்கூடிய டைமில் மரணம் ஏற்படலாம். இங்கே 6ஆம் அதிபதி தானே, இது லக்னாதிபதி தானே சுக்கிரன். அப்போ இந்த டைமில் மரணம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த கேள்வி யார் கேட்டாங்க அப்படின்னா யூடியூப் சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய ராகினி சூர்யா அப்படிங்கிற அம்மா இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பெண்ணினுடைய ஜாதகம் தான் இது. இந்த டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸு, இந்த டெத் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்தது தான், அவங்க அனுமதியோடு தான் நான் இந்த வீடியோ பதிவிடுறேன். அவங்க டவுட் கேட்குறாங்க. அதாவது அஷ்டமாதிபதி மாரகாதிபதி திசை நடக்கலை, அப்புறம் எப்படி மரணம் சம்பவித்தது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் எழுப்புறாங்க. அவங்க கேட்குறது நியாயமான கொஸ்டின் தானே. அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டேன். அவங்க குடும்பத்துக்கு நான் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன். கமெண்ட் போட்டதுக்கும் இந்த ஜாதகத்தை கொடுத்து அனலைஸ் பண்ண கொடுத்ததுக்கும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வீடியோ ஆயுள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் பதிவிட்டிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் பாருங்கள். அப்போ தான் ஆயுள் கணிதத்தை எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அது பார்க்காம சும்மா டைரெக்டாக இதை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டை தான் நான் சொல்லியிருப்பேன். எல்லா ஜாதகரும் சொல்லக்கூடிய கான்செப்ட் நான் மேக்ஸிமம் போடுறதில்லை. அனுபவ ரீதியாக செக் பண்ணி அதில் ஒர்க் ஆகக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நான் வீடியோவை பதிவிடுறேன். இப்போ இந்த டவுட் கரெக்டு தானே. மாரகாதிபதி திசை நடக்கலை, அஷ்டமாதிபதி திசையும் நடக்கலை, அப்புறம் எப்படி இந்த மரணம் சம்பவித்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த பாரம்பரிய ஜோதிடம்னு சொல்லக்கூடிய பராசர முறையில் நீங்கள் சொல்கிறீங்கள தசா புத்தி, அப்போ அங்கே ஒர்க் ஆகலைங்கிறது இந்த ஜாதகம் மூலிமா அது நிரூபிக்கப்படுது. இது உண்மையான ஜாதகம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட் கூட என்னுடைய வீடியோவில் இருக்குது. அந்த அம்மா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் என்ன தெரியுது அப்படின்னா ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. மாரகாதிபதி திசை வந்துருச்சுன்னா பாதிப்பாயிரும், அஷ்டமாதிபதி திசை வந்தால் பாதிப்பு கொடுக்கும், மற்ற எந்த திசையும் பாதிப்பை கொடுக்காதா அப்படின்னா கொடுக்குதே. அப்போ உங்கள் ஜோதிட முறை தப்பாக தானே இருக்குது. இதை தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். நான் ஒரு சிம்பிள் கான்செப்டை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே ஒத்து வர மாதிரிலாம் நீங்கள் பேச முடியாதுங்க. பல ரகமான அனலைசேஷன் பண்ணால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ மாரகாதிபதி திசை அஷ்டமாதிபதி திசை ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது இதுவே ஒரு நிரூபணம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அதனால தான் பெரிய பாப்புலர் ஜோதிடர்கள்னு சொல்லி மார்த்தட்டக்கூடியவங்க இது எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சால் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்களால் முடியாதுங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வச்சு எல்லாத்தையும் ஒரு கன்க்ளூஷன் வரீங்க, அதுதான் நான் தப்புன்னு சொல்கிறேன். இது எப்படி நடந்ததுங்கிறத நான் என்னுடைய மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே அந்த ஆயுள் வீடியோவில் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு 3 விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். என்ன 3 விஷயம் அப்படின்னா ராகுவுக்கு அல்லது கேதுவுக்கு 8வது இடத்துல என்ன பிளானட் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே ராகு அல்லது கேதுவுக்கு 8வது இடத்துல, இங்கே ராகுக்கு 8வது இடத்துல என்ன இருக்குது, சுக்கிரனும் செவ்வாயும் இருக்குதா. அப்போ சுக்கிரனுங்கிறது ஜாதகி தானே. இது லக்னத்திலே ராகு இருக்கிறதுனால லக்னமும் ஜாதகியாக நீங்கள் எடுத்துக்கணும். இது பெண் ஜாதகங்கிறதுனால சுக்கிரனை நம்ம ஜாதகியாக எடுத்துக்கிறோம். அப்போ லக்னத்துக்கு 6வது இடத்துல சுக்கிரன் இருக்குது, ராகுவுக்கு 8வது இடத்துல சுக்கிரன் இருக்குது. நம்ம ராகுவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். லக்னம் அப்படின்னாலும் அந்த ஜாதகியை நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால அதை சொல்கிறேன். இப்போ ராகுவுக்கு ரிவர்ஸில் ட்ராவல் ஆகிறதுனால 8வது கட்டத்தில் சுக்கிரன் இருக்குது, சுக்கிரனுக்கும் 8வது கட்டத்தில் ராகு இருக்குது. புரியுதா? 2 கிரகங்களும் 8 இருக்குது. அப்போ இந்த ஜாதகி ஏதோ ஒரு பாதிப்புனால இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இதை கன்ஃபார்ம் பண்ணுது. ஃபஸ்ட்டு இந்த ரூலை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ராகுக்கு 8ல் என்ன இருக்குது, கேதுவுக்கு 8ல் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். இப்போ ராகுக்கு 8வது இடத்துல சுக்கிரன் வர்றதுனால இது ஜாதகியை குறிக்கிறது. அப்போ ஜாதகிக்கு ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா இந்த கண்டம் எந்த ஏஜில் நிகழும்,
நிகழுமா அல்லது நிகழாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு 2வது ரூல் என்ன சொல்லியிருந்தேன் ஆயில் வீடியோவில் அப்படின்னா, குருவும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 1, 5, 9, 3, 7, 14 இருந்துச்சு அப்படின்னா இந்த பாதிப்பு வராதுன்னு சொன்னேன். குருவோ சுக்கிரனோ 1, 5, 9 3, 7, 14 தொடர்பு இருந்தால் பாதிப்பு வராதுன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், குருவுக்கு 4ல் வந்து சுக்கிரன் இருக்குது. அப்போ 5ல் தொடர்பு இருந்தால் தான் அது வந்து பாதிப்பை கொடுக்காது. 4ல் தொடர்பு இருக்கும்போது பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து குரு வக்கரமாக இருக்குது. குரு வக்கரமாக இருக்குது அப்படின்னா குரு வந்து ஃபஸ்ட்டு 12 வருஷம் வந்து மிதுன ராசியில் இருக்கும். குருவனுடைய டைம் பீரியட் வந்து ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம் எடுத்துக்குது. அப்போ முதல் 12 வயசு வரைக்கும் குரு வந்து மிதுனத்தில் இருக்கும். குரு வந்து இந்த பெண்ணினுடைய 12 வயசு வரைக்கும் மிதுனத்தில் இருக்கும். அப்போ வந்து சுக்கிரனோட கனெக்ட் ஆகும். 1, 2, 3, 4 சுக்கிரனோட கனெக்ட் ஆகும். அப்போ 12 வயசு வரைக்கும் இந்த குழந்தைக்கு வந்து கண்டும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். 12 வயசுக்கு மேலே 12லேருந்து 24 வயசுக்குள்ளே திரும்ப குரு வந்து கடகத்துக்கே வந்துடும். அப்போ வந்து குருவனுடைய பார்வை வந்து சுக்கிரன் மேலே படலை. புரியுதா உங்களுக்கு? குருவும் சுக்கிரனும் வந்து கனெக்ட் ஆகலை. குருவுக்கு 4ல் வந்து சுக்கிரன் இருக்குது. அப்போ குரு கனெக்ட் ஆகலை சுக்கிரனோட. அது எப்போ கனெக்ட் ஆகலை அப்படின்னா 12லேருந்து 24 வயசுக்குள்ளே கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ தான் 12லேருந்து 24 வயசுக்குள்ளே தான் இந்த பெண்ணுக்கு வந்து கண்டம் ஏற்படுமா இல்லையாங்கிறது நம்ம இன்னொரு அனலைசேஷனும் பார்க்கணும். இப்போ கண்டம் ஏற்பட்டால் இதனுடைய தொடர்பு இல்லைன்னா அந்த டைமில் கண்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 12 வயசு வரைக்கும் குரு மிதனத்தில் இருக்கிறதுனால மிதனத்திலேருந்து சுக்கிரன் வந்து கனெக்ட் ஆகுது. மிதனத்தில் இருக்க குருவும் சுக்கிரனும் 1, 5 இருக்கிறதுனால கனெக்ட் ஆகுது. ஆனால் 12லேருந்து 24 வயசுக்குள்ளே வந்து இந்த குரு வந்து சுக்கிரனோட கனெக்ட் ஆகலை. அப்போ அந்த டைமில் தான் கண்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எப்போ கண்டம் ஏற்படும் அப்படின்னா, இந்த ராகு வந்து முதல் ரவுண்டில் வந்து சுற்றி வருதா, அப்போ அதே இடத்துக்கு திரும்ப வர்றதுக்கு வந்து 18 வருஷம் ஆகும். இப்போ ராகு வந்து ரிஷபத்தில் இருக்குன்னா திரும்ப ரிஷபத்துக்கு வர்றதுக்கு வந்து 18 வருஷம் டைம் தேவைப்படும். அப்போ வந்து இந்த ராகு வந்து சுக்கிரனை நோக்கி வருதா, அப்போ சுக்கிரனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்தலை. ஏன் ஏற்படுத்தலை அப்படின்னா, இந்த குருனுடைய பார்வை வந்து சுக்கிரனுக்கு இருக்கிறதுனால அந்த டைமில் வந்து பாதிப்பு இல்லை. இதுவே வந்து ராகு 18 வயசு வரும்போது ராகு வந்து ரிஷபத்துக்கே வந்துடும். திரும்ப அடுத்த டிரான்சிட்டில் வந்து ராகு போகும்போது இந்த ஜாதகிக்கு வந்து கண்டம் ஏற்படும். மரணம் ஏற்படும் சொல்லக்கூடாது, கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அப்படி தான் வந்து இந்த கண்டம் ஏற்பட்டிருக்கு. இங்கே 18 வயசில் வந்து ராகு இங்கே வந்திருக்கு. திரும்ப வந்து இந்த பெண் வந்து 2023 இறந்துருக்காங்க. 21 வயசில் தான் இறந்துருக்காங்க. அப்போ 21 வயசில் வந்து ராகு மீனத்துக்கு வந்துருச்சு. அந்த டைமில் வந்து மரணம் சம்பவிச்சிருக்கு. அப்போ 12லேருந்து 24 வயசுக்குள்ளே தான் அந்த பெண்ணுக்கு 2வது சுற்றில் தான் கண்டம் ஏற்படுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 3வது வந்து இந்த கண்டம் ஏற்பட்டாலும் இந்த ஜாதகி வந்து உயிர் பிழைப்பாங்களா, தப்பிச்சிருவாங்களா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அப்போ தான் வந்து 3வது ஒரு ரூல் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆயுள் வீடியோவில். லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவங்களும் அஷ்டமாதிபதிக்கு வீடு கொடுத்தவங்களும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஜாதகி வந்து மரணிக்க மாட்டாங்க, தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். அப்போ இங்கே பாருங்கள், லக்னாதிபதி சுக்கிரன், லக்னத்துக்கு வீடு கொடுத்தவனும் சுக்கிரன். அது எங்கே போய் இருக்குது அப்படின்னா, சுக்கிரன் இருக்குது. ஆனால் சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். இதை நட்சத்திர ரீதியாகவும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ லக்னாதிபதி சுக்கிரன் தானே. சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா ராகு நட்சத்திரத்தில் இருக்குது. ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்குது. இங்கே சந்திரன் வந்து நீசமாயிடுச்சா, அதாவது நட்சத்திர ரீதியாக கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நட்சத்திர ரீதியாக கனெக்ட் பண்ணும்போது ஒரு நீசமாயிடுச்சு ஒரு கிரகம், அஸ்தங்கமாயிடுச்சு ஒரு கிரகம் அப்படின்னா அது வலுவிழந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரே பாயிண்ட் வச்சு நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. டைரெக்டாக சுக்கிரன் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. சுக்கிரன் என்ற நட்சத்திரம், இப்போ லக்னாதிபதி சுக்கிரன் தானே. சுக்கிரன் என்ற நட்சத்திரம் வந்து ராகு நட்சத்திரம். ராகு நின்ற நட்சத்திரம் வந்து சந்திரன் நட்சத்திரம். இங்கே சந்திரன் வந்து நீசமாயிருக்குது. சந்திரன் என்ற நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா புதனும் வந்து நீசமாகி அஸ்தங்கமாயிருக்குது. அதாவது இது வந்து கேட்டை 4வது பாதத்தில் இருக்குது. புதன் வந்து கேட்டை 4ஆம் பாதத்தில் இருக்குது. இது நவாம்சத்தில் வந்து புதன் நீசம் அடையும், மீனராசிக்கு வந்துடும். நவாம்சத்தில் புதன் நீசம் அடைஞ்சு அஸ்தங்கமும் ஆயிருக்குது. அப்போ வந்து எப்படி தொடர்பு வருதுன்னு பாருங்கள். இப்படி டெப்த்தாக பார்த்தா தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமே தவிர சும்மா வந்து பார்வை வச்சு பலன் எடுக்கிறது, சுபத்துவத்தில் வந்து பலன் எடுக்கிறது, அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறேன் நான். இப்போ பல ஆங்கிளில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்போ சுக்கிரன் வந்து ராகு நட்சத்திரத்தில் இருக்குது, ராகு வந்து சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரன் ஏற்கனவே நீசம், சந்திரன் போய் புதன் நட்சத்திரம் இருக்குது, புதன் வந்து அஸ்தங்கம், நீசம் ப்ளஸ் அஸ்தங்கம் புதன். ஏன்னா கேட்டை 4 இருக்கிறதுனால நவாம்சத்தில் புதன் வந்து நீசம் ப்ளஸ் அஸ்தங்கம் அடையுது. அப்போ அது வலுவிழக்குது, சுக்கிரன் வலுவிழக்குது லக்னாதிபதி. அடுத்து 8ஆம் அதிபதி குரு தானே.
8ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவங்க யார்? 8ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவங்க வந்து சந்திரன் தானே. அந்த சந்திரனும் பார்த்தீங்க அப்படின்னா புதன் நட்சத்திரத்தில் இருக்குது. புதன் வந்து நீசம் ப்ளஸ் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு. நட்சத்திர ரீதியாக பார்த்தாலும் இப்போ குரு வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ டைரெக்டாக அது வந்து புதன் வந்து நீசமாகி அஸ்தங்கமாகுது. இப்படி வந்து வீடு கொடுத்தவன் பார்க்கலாம், வீடு கொடுத்தவன் நின்ற நட்சத்திரத்தையும் பார்க்கலாம். எல்லா ஆங்கிள்லையும் நீங்கள் பார்க்கும்போது அது கடைசியாக எங்கே போய் தொடர்பு கொள்ளுதுன்னு பார்க்கும்போது புதனை போய் தொடர்பு கொள்ளுது. புதன் வந்து நீசமாகி அஸ்தங்கமாயிருக்குது. இங்கே டைரெக்டாக நீசம் கிடையாது. கேட்டை நாளுங்கிறது நவாம்சத்தில் வந்து நீசம் ப்ளஸ் புதன் வந்து அஸ்தங்கமாயிருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சந்திரனும் ஏற்கனவே நீசமாக இருக்குது. அப்போ 8ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவனும் புதன் வீடு கொடுத்தவன் வந்து சந்திரன் தானே. சந்திரன் நீசமாகி அதுவும் வந்து புதன் நட்சத்திரத்தில் போய் இருக்குது. புதன் அஸ்தங்கமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவனும் சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் ராகு, ராகு நின்ற நட்சத்திரம் சந்திரன், சந்திரன் நீசம், திரும்ப சந்திரன் வந்து புதன் நட்சத்திரத்தில் போய் அஸ்தங்கமாகுது. அப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஸ்தங்க கிரகத்தில் போய் முடியுது, நீச கிரகத்தில் போய் முடியுது. அப்போ வந்து ரெண்டுமே பலம் இழந்துருச்சு. லக்னாதிபதியும் பலம் இழந்துருச்சு, 8ஆம் அதிபதியும், அதாவது 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு நின்ற வீட்டதிபதி குரு நின்ற நட்சத்திரமும் வலுவிழந்திருக்கு. அப்போ இத்தனை கால்குலேஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ராகுவுக்கு 6ல் என்ன கிரகம் இருக்குது, கேதுவுக்கு 6ல் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். ராகு கெட்டில் வந்து சுக்கிரன் இருக்குது, சுக்கிரன் கெட்லேயும் ராகு இருக்குது. அப்போ வந்து கண்டம் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த கண்டத்துலேருந்து மீண்டு வருவாங்களா, எந்த வயசில் கண்டமாகும்னு பார்க்கும்போது குருவும் சுக்கிரனும் தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து குரு இங்கே இருக்குது, மிதனத்தில் இருக்குது, அப்போ தொடர்பு கொள்ளுது சுக்கிரனை. 2வது ரவுண்டில் வந்து குரு 12 வயசுக்கு அப்புறம் இங்கே வந்துடுறதுனால அப்போ தொடர்பு ஏற்படலை. அப்போ இந்த டைமில் ராகு சுக்கிரனோட கனெக்ட் ஆகும்போது கண்டம் ஏற்படுது. இந்த கண்டத்துலேருந்து தப்பிப்பாங்களான்னு பார்க்குறதுக்கு லக்னத்தையும் அஷ்டமாதிபதியும் பார்க்குறோம். அதுக்கு வீடு கொடுத்தவனும் நட்சத்திர சாரம் கொடுத்தவன் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகும்போது அது கடைசியாக வந்து புதன் சாரத்தில் போய் நிற்கிது. புதன் வந்து நீசமாகி நவாம்சத்தில் அஸ்தங்கத்துலேயும் இருக்குது. அப்போ லக்னாதிபதியும் வலுவிழந்துருச்சு, அஷ்டமாதிபதியும் வலுவிழந்துருச்சு. இதை வந்து டைரெக்டாக பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. இன்டைரக்டாக பார்த்து சார ரீதியாகவும் பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வந்து வரணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீ ஒரு பாயிண்ட் என்ன சொல்வீங்க பாரம்பரிய ஜோதிடத்தில், அஷ்டமாதிபதி தசை நடக்குது புத்தி நடக்குது, மாரகாதிபதி தசை நடக்குது புத்தி நடக்குது, கண்டோன்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே எதுவுமே நடக்கலையே, அப்புறம் எப்படி கண்டம் ஏற்பட்டுச்சு? அப்போ தசா புத்திக்கே இங்கே வேலை இல்லை அப்படிங்கிறது புரியுதா உங்களுக்கு? கோச்சார மூலியமாக தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அதனால தான் வந்து நீங்கள் வெரைட்டி ஆஃப் ஆங்கிளில் வந்து ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு கால்குலேஷன் வச்சுட்டு நீ முடிவு போடக்கூடாது. அதனால தான் நான் பாரம்பரிய ஜோதிடத்தை பேஸ் பண்ணி எந்த ஜாதகத்தையும் வந்து இது வரைக்கும் ஆய்வுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கும் அது கரெக்டாக மேட்ச் ஆகி வருதா? அப்போ வந்து இது எப்படி கண்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இது எந்த டைமில் கண்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தசாபுத்தி ரீதியாகவும் பார்ப்போம், கோச்சார் ரீதியாகவும் பார்ப்போம். 2 மெத்தட்லையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்டம் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எப்படி நிகழ்ந்ததுங்கிறது பார்க்கணும்ல, நியாயப்படுத்தக்கூடாதுல்ல. அதனால் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா சுக்கிர திசை சுக்கிர புத்தியில் வந்து இந்த கண்டம் ஏற்பட்டிருக்கு. எப்படியா சுக்கிர திசை சுக்கிர புத்தியில் ஏற்படும்? இது வந்து லக்னாதிபதி 6ஆம் அதிபதி தசா புத்தியில் வந்து எப்படி கண்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது கேட்குது. ஆனாலும் நடந்திருக்கு. அதான் நடந்தது தான் நான் சொல்ல முடியும். நடக்காத ஒரு விஷயத்தை வந்து நான் நியாயப்படுத்தி உங்கள் ஜாதகம் தப்புன்னு நான் சொல்லக்கூடாதுல்ல. இதுதான் உண்மையான ஜாதகம், இதில் இருக்கிறத நான் சொல்ல முடியும். சில ஜாதகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது பலன் ஒத்து வரலைன்னா ஜாதகம் தப்புன்னு சொல்கிறான் பைத்தியக்காரன். அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இங்கே சுக்கிர தசை சுக்கிர புத்தி நடந்திருக்கு, இப்போ தான் கண்டம் ஏற்பட்டிருக்கு. இது எப்படி ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது திதி யோகம் கரணம் எல்லாத்தையும் பார்க்கணுங்க. திதி யோகத்தையே பார்க்கக்கூடாதுங்கிறான். வெறும் வந்து அஷ்டமாதிபதி மாரகாதிபதி பார்வையை பார்த்துட்டு எல்லாம் பலன் சொல்கிற ஒரு ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படிலாம் பலன் சொல்ல முடியாதுங்க. இங்கே வந்து அது மேட்ச் ஆகி வரல. இப்போ திதி பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்தது வந்து பிரதமை திதி. பிரதமை திதிங்கிறது தான் முதல் திதி. அதனுடைய திதி சூன்ய ராசிகள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பிரதமை திதியினுடைய திதி சூன்ய ராசிகள் வந்து துலாம் மகரம். அதை தான் நான் வந்து ரெட் கலரில் வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன். துலாம் மகரம் வந்து திதி சூன்ய ராசி. இப்போ திதி சூன்யத்தில் என்ன பிளானட் இருக்கோ அது வந்து பாதிக்கப்படுங்க. திதி சூன்யாதிபதி இப்போ இங்கே திதி சூன்யத்தில் எந்த பிளானட் இல்லை, அதனால் இந்த இடத்துல பாதிப்பு இல்லை மகரத்தில். ஆனால் இந்த திதி சூன்ய ராசியத்தில் வந்து செவ்வாய் சுக்கிரன் போன்ற 2 கிரகங்கள் வந்து இருக்குது. அப்போ 2 கிரகங்களும் பாதிக்குது. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, திதி சூன்ய அதிபதி, அதாவது இந்த ராசியினுடைய அதிபதி இந்த இடத்துல வலுவாகுது. சுக்கிரன் வந்து அந்த ராசியிலே வலுவாகிறதுனால திதி சூன்யம் மேலும் அதிகமாகும், ப்ராப்ளம் வந்து இன்னும் அதிகமாகும்னு சொல்லலாம். 6வது இடம் திதி சூன்ய ராசியாக வருது. அப்போ 6வது இடத்து அதிபதி வந்து திதி சூன்யத்திலே வலுவாகும்போது உங்களுக்கு 6வது இடம்ங்கிறது நோய் தானே. அப்போ நோய் மூலியமாகவோ அந்த நோய் சார்ந்த விஷயம் மூலியமாகவோ உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். இது திதி ஓரியன்டாக பார்க்குறது.
அடுத்து யோகம் அப்படின்னு சொல்லுவோம், நாம யோகம் அப்படின்ட்டு. நாம யோகத்தில் வந்து திருதி நாம யோகத்தில் பிறந்திருக்காங்க. திருதி நாம யோகத்தில் பிறந்ததில் வந்து அவயோகி வந்து சுக்கிரன். இவங்களை பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சுக்கிரன். அப்போ இங்கே சுக்கிரன் வந்து வலு விளக்கணும், ஆனால் அது வந்து சொந்த வீட்டில் வலுவாக இருக்குது. அப்போ அவயோகியாக இருந்து சுக்கிரன் செயல்படுது, திதிசூன்ய அதிபதியாக இருந்து சுக்கிரன் செயல்படுது, திதிசூன்ய ராசியிலேயே சுக்கிரன் இருந்து செயல்படுது. அது லக்னத்துக்கு 6வது இடமா வர்றதுனால நோய் மூலியமாக இவங்களுக்கு வந்து கண்டம் ஏற்பட்டிருக்கு. சுக்கிர தசை சுக்கிர புத்தியில் இந்த கண்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். அடுத்து இது தசாபுத்தி ரீதியாக நடந்த சம்பவம். கோச்சார் ரீதியாக எப்படி இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ராகு இருக்குல்ல, ராகு கேது, இந்த ராகு கேதுனுடைய பிடியில் வந்து எது சிக்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் சிக்கியிருக்குது. ராகு கேதுன் பிடியில் புதன் தான் சிக்கியிருக்குது. இதில் என்ன ஒரு இது அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த புதன் இருக்குல்ல, புதன் வந்து கோச்சார ராகு கோச்சார கேதுக்கு நடுவில் வந்து புதன் வந்து சிக்கியிருக்குது. இதில் டீப் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ராகு வந்து 29 டிகிரியில் இருக்குது, கேதுவும் 29 டிகிரி தான். அப்போ அதில் மிட் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா புதன் சிக்கியிருக்குது. இதில் பாதி டிவைட் பண்ணிங்கன்னா 14.8 வந்துடும். அதாவது இந்த 14.8 தான் ரெண்டாக நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 29.18 வரும். அப்போ கரெக்டாக மிட் பாயிண்டில் மிட் டிகிரியில் வந்து புதன் போய் நிற்கிது. கோச்சாரத்திலே புதன் வந்து அந்த மாதிரி போய் நிற்கிது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, லக்னமும் 14 டிகிரியில் இருக்குது, சுக்கிரனும் 14 டிகிரியில் இருக்குது. நல்லா கவனிங்க, லக்னமும் 14 டிகிரி, சுக்கிரனும் 14 டிகிரி, புதனும் 14 டிகிரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகுக்கு இது மிட் பாயிண்டில் சிக்கின மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கே புதன் தான் வந்து சிக்கியிருக்குது. ஆனால் இந்த டிகிரி சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிரகம் எந்த ராசியில் இருந்தாலுமே ஒரே டிகிரியில் இருக்கும்போது அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு புதன் இங்கே இருக்குது, இங்கே வந்து குரு இருக்குதுன்னா இந்த குருவும் 14 டிகிரியில் இருந்தால் குருவும் புதனும் வந்து கனெக்ஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் டிகிரி சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜி அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரே டிகிரியில் வேறு ராசியில் இருந்தாலுமே ஒரே டிகிரியில் 2 பிளானட்ஸ் வந்து ஒரே டிகிரியில் இருந்தால் அந்த 2 பிளானட்ஸை வந்து நீங்கள் பலனாக எடுத்துக்கலாம், செயற்கையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதில் புதன் 14 டிகிரி, சுக்கிரன் 14 டிகிரி, லக்னமும் 14 டிகிரி. லக்னங்கிறது ஜாதகி தானே, சுக்கிரங்கிறது ஜாதகி தானே, புதன்கிறது படிப்பு தானே. அப்போ இந்த மூணுமே வந்து ராகுவுக்கு மிட் பாயிண்டில் சிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த குழந்தை வந்து படிக்கிற டைமில் வந்து இறந்துட்டாங்க. புதன்கிறது படிப்பு, சுக்கிரங்கிறது ஜாதகி, லக்னங்கிறதும் ஜாதகி. இது வந்து ராகுக்கு இது மிட் பாயிண்டில் சிக்கும்போது இந்த பெண்ணுக்கு வந்து கண்டம் ஏற்பட்டிருக்கு. எது மூலிமா கண்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இது 6ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால நோய் மூலிமா தான் கண்டம் ஏற்பட்டிருக்கு. ராகு இது வந்து நோயில் வந்து பிரச்சனை ஏற்படுத்தி அது மூலிமா கண்டத்தை கொடுத்துருக்கு. இது கோச்சார ரீதியாக பார்க்குறது. இப்போ கோச்சாரத்தையும் ஜாதகத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்குற முறையும் ஒன்று இருக்குது. கோச்சாரத்தையும் ஜாதக கிரகங்களையும் கம்பைன் பண்ணி பார்க்குறது ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கோச்சார புதன் வந்து தனுசில் இருக்குது, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து ரிஷபத்தில் இருக்குது. அதாவது ராகுவுக்கு 1 2 3 4 6வது இடத்துல புதன் இருக்குதுங்க. ராகுவுக்கு 6வது இடத்துல புதன் இருக்குது. ரெண்டுமே ஒரே டிகிரியில் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள், ரெண்டுமே ஒரே டிகிரியில் கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ படிக்கிற டைமில் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து கண்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ராகுவுக்கு 6ல் புதன் இருக்குது, புதனுக்கு 6ல் வந்து ராகு இருக்குது. 6ங்கிறது என்ன, பாதிப்பு தானே. இப்போ புதன்கிறது நரம்பை குறிக்கும். அப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன பாதிப்புனால அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னுடைய புரிதலில் வந்து ராகுக்கு 6வது இடத்துல புதன் இருக்கிறதுனால புதன் சம்மந்தப்பட்ட காரகத்துவம் என்ன குறிக்குதோ அதை பேஸ் பண்ண பாதிப்புனால வந்து அவங்க மரணம் ஏற்பட்டுருக்கலாம். புதன்கிறது நரம்பை குறிக்கிறது, அதில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு அது மூலிமா ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அவங்கள்ட்ட கேட்கல, நான் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு வீட்டுக்கு வந்தவொடனே இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் எது ஓரியன்டாக அவங்களுக்கு பாதிப்பு வந்திருக்குன்னா, புதன் ராகு சேர்ந்தால் என்ன பாதிப்பு வருமோ அது ஓரியன்டாக பாதிப்பு வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த புதனும் சுக்கிரனும் லக்னமும் ஒரே டிகிரியில் ட்ராவல் ஆகிறதுனால, இந்த ராகு கேதுக்கு மிட் பாயிண்டில் இது வர்றதுனால அந்த டைமில் வந்து இந்த சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்குது. இந்த டைமில் மரணம் ஏற்பட்டிருக்குது. மரணம் ஏற்பட்ட டைம் வந்து 12 டிசம்பர் 2023 3:30 AM. இது வந்து அன்றைக்கி கோச்சாரம், இறந்த அன்றைக்குள்ள கோச்சாரம். இதனால தான் மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய புரிதலில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி வந்து எப்படி நடந்திருக்குங்கிறத அவங்க வந்து கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். எப்படி என்னுடைய புரிதலில் வந்து இந்த புதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் ராகுனால அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் இதுவும் ஜாதகியும் ஒரே டிகிரியிலிருந்து தொடர்பு கொள்வதனால
இந்த ஜாதகிக்கு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு, சுக்கிரங்கிறது நீர், அப்போ நீர் சம்மந்தப்பட்ட பாதிப்பு அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு மூலிமா இவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கும். அது மூலிமா வந்து இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்க வந்து படிக்கிற டைமில் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. புதன்கிறது படிப்பு தானே, சுக்கிரங்கிறது ஜாதகி தானே. இப்போ படிப்பு சம்மந்தப்பட்ட டைமில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய சித்த மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, புதனும் ராகுவும் தான் சித்த மருத்துவம். புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து சித்த மருத்துவம் படிக்கணும்னு நினச்ச போது ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணி நீட் தேர்வு எழுதி அதில் வந்து நல்ல மார்க் எடுத்து ஒரு டாப் ரேங்கிங் உள்ள காலேஜில் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க, இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ஜாதகத்தில் வந்து புதன் அஸ்தங்கமாக இருக்குது, 2வது வந்து நவாம்சத்தில் நீசமாக இருக்குது. அப்போ இவங்க வந்து படிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறது விதி. அதனால் வந்து இவங்க படிக்கும்போது இவங்களுக்கு பாதிப்பு கொடுத்து மரணமே கொடுத்துருச்சு அப்படிங்கிறது தான் இதில் மறுக்க முடியாத உண்மை. இது உண்மை ஜாதகம். இதை வந்து உண்மை ஜாதகத்தை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்காக வந்து நான் வந்து இந்த ஜாதகம் தப்பு, லக்னத்தை மாற்றி போட்டு இது வந்து தப்பாக வருது, நான் தான் கரெக்டுன்னு சொல்லி பார்வைப்படலை, சுபத்துவம் இல்லை, அதனால் ஜாதகம் தப்புன்னு சொல்கிறால் நான் கிடையாதுங்க. இதுதான் உண்மையான ஜாதகம், உண்மையான டைம் இதுதான். இதுக்கேற்ற விளக்கத்தை தான் நான் கொடுக்க முடியும். இது வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண டேட் ஆஃப் பர்த்து, இது அவங்க ப்ரொவைட் பண்ண கோச்சாரம். எப்படி மரணம் ஏற்பட்டிருக்குங்கிறத என்னுடைய அனலைசேஷன் மூலிமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் வந்து ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் முடிவுக்கு வராதிங்க. மாரகாதிபதி வந்தால் மரணத்தை தான் சந்திப்பாங்கன்னு சொல்லக்கூடாதுங்க. எல்லாருக்குமே மரணம் ஏற்படாது. அதே மாதிரி வந்து எல்லாருக்குமே பாதிப்பையும் அது கொடுக்காது. விதிவிலக்குகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இதில் மாரகாதிபதி அஷ்டமாதிபதி திசை நடக்காமலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ தான் நான் சொன்ன ரூல்ஸ் வந்து இதில் பொருத்தி பாருங்கள், ஒத்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.